ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு லைஃப் ஆஃப் நான் சேனல். இன்னைக்கு நான் சேலத்துல இருக்க ஹோட்டல் சென்னிஸ் கேட்வே தாங்க வந்திருக்கேன். சின்ன வயசுல இந்த காம்பவுண்டுக்கு வெளியில இருந்து தாங்க இந்த ஹோட்டல் நான் வந்து பார்த்திருக்கேன். இங்க நிறைய செலிபிரிட்டிஸ்லாம் வந்து ஸ்டே பண்ணுவாங்க. அவங்களாம் ஸ்டே பண்ணும்போது இங்க ஒரு கும்பலே நிக்குங்க. அவங்களெல்லாம் அட்லீஸ்ட் வெளில வருவாங்களா, டாடா காட்டுவாங்களா அப்படி சொல்லி பார்க்கிறதுக்காக வெயிட் பண்ணுவோம். ஆனா இன்னைக்கு இந்த ஹோட்டல்ல நான் வந்து ஸ்டே பண்ண போறேங்க. 90s கிட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா இந்த ஹோட்டல்ல ஸ்டே பண்ணணும்னு சொல்லிட்டு கண்டிப்பா ஒரு கனவு இருந்திருக்குங்க. என்னதான் இன்னைக்கு சேலத்துல நிறைய 5 ஸ்டார்ஸ் அண்ட் 4 ஸ்டார்ஸ் ஹோட்டல் வந்தாலும் அப்பையில இருந்து இந்த ஹோட்டலுக்குன்னு ஒரு தனி பிராண்டே இருக்குங்க. உள்ள என்டர் ஆனோன ஒரு பெரிய லாபியே இருக்குங்க. இங்க ரிசப்ஷன் ஏரியா இருக்கு. இங்க போயிட்டு உங்களுக்கு தேவையான ரூம்ஸ் வந்து நீங்க புக் பண்ணிக்கோங்க. நான் ஆன்லைன்லயே வந்து ரூம் புக் பண்ணிட்டேங்க. எனக்கு வந்து ஜஸ்ட் ஐடி ப்ரூஃப் காட்டிட்டு இங்க செக் இன் ப்ராசஸ் மட்டும் தாங்க. அது ஃபினிஷ் பண்ணிட்டு நம்ம டைரக்ட்டா வந்து ரூம் போயிடலாம். நீங்க இங்க செக் இன் பண்ணி முடிச்சிட்டீங்கனாக்கா உங்களோட லக்கேஜஸ்லாம் அங்க இருக்க ஸ்டாஃப்ஸே கொண்டு வந்து நம்ம ரூம்லயே குடுத்துறாங்கங்க. நீங்க செக் இன் பண்ணனும் இங்க வந்து ஒரு ஆக்சஸ் கார்டு கொடுப்பாங்க. அந்த ஆக்சஸ் கார்டு வச்சு தாங்க நம்ம வந்து ரூம்க்குள்ள என்டர் ஆக முடியும். இங்க ஒரு பார்ட்டி ஹால் இருக்குங்க. அதுக்கு வந்து பெரிய பார்க்கிங் கொடுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 50 கார் வந்து பார்க் பண்ணலாங்க இங்க. இங்க மொத்தம் 5 ஃப்ளோர் இருக்குங்க. நமக்கு கொடுத்திருக்கிறது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல 104ங்கற ரூம் வந்து கொடுத்திருக்காங்க. இப்போ நம்ம ரூமுக்கு வந்துட்டங்க. நம்ம ரூம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இப்ப பார்க்கலாம். நமக்கு ரூம் நம்பர் 104 கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்விட்சஸ் இருக்குது, லாக் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் நமக்கு இங்கே வந்து ஒரு கபோர்ட் இருக்குது. கபோர்டு ஓப்பன் பண்ணாக்கா உள்ளே வந்து ஹேங்கர்ஸ், டிஜிட்டல் லாக்கர், கொஞ்சம் ஸ்பேஸ்லாம் இருக்குது. நல்ல பெரிய லாங் கபோர்டு இருக்குது. இது முடித்தோடனே நமக்கு உள்ளே வந்து பார்த்திங்கனாக்கா உள்ளே என்ட்ரன்ஸ்லேயே வந்து லக்கேஜ் வைக்கிறதுக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு ஆர்ட் ஒர்க் இருக்குது. ரைட் சைடில் வந்து வாஷ்ரூம் வருதுங்க. வாஷ்ரூம் பார்த்தீங்கன்னாக்கா நல்ல பெரிய கிளாஸ் உள்ள ஒரு பெரிய வாஷ் பேஷன் கிளாஸ் விட்டோட கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து நமக்கு ஒரு ஷவர் ரூம் இருக்குங்க. ஷவர் ரூமுக்கு செப்பரேட் கிளாஸோட கொடுத்துருக்காங்க. அங்கே ப்ளஸ் வந்து டவலு, இங்கே மக்கு அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாதுங்க. ஷவருக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. ப்ளஸ் வந்து இங்கே உங்களுக்கு டேப் வந்து கண்ட்ரோல்ஸ்லாம் இங்கே வரும். இங்கே ஒரு ரெயின் ஷவர் இருக்குது. இது கிளாசெட்டுக்கான ஸ்விட்சஸ் இங்கே இருக்குது. அதுக்கப்புறமா இங்கே வந்து ஒரு டென்டல் கிட் கொடுத்துருக்காங்க. வேணா அடிஷனலாக கொடுப்பாங்க. சோப்பு, இது வந்து லோஷன், ஷாம்பு கொடுத்துருக்காங்க. இங்கே நல்லா பெரிய லாங் மிரருங்க வித் லைட்டோட. இங்கே பாருங்கள் வாஷ் மிஷின் இருக்குது. நமக்கு அடிஷ்னலாக டவல்ஸ்லாம் இங்கே கொடுத்துருக்காங்க. இதுக்குள்ளே என்ன இருக்குது? ஒன்றும் இல்லை, அவ்வளோதான். இங்கே வந்து ஜூம் கிளாஸ் இருக்குது. அப்புறம் ட்ரையர் இருக்குது. இதாங்க நம்ம பெட்ரூம் பாருங்கள். இங்கே வந்து ஒரு கிங் சைஸ் பெட் இருக்குது. பக்கத்துலேயே வந்து ஒரு ரெட் கலரில் ஒரு ஷோஃபா வித்து நம்ம கால் வச்சுக்கிறதுக்கு ஒரு டீப்பா மாதிரி கொடுத்துருக்காங்க. இது செம்மையாக இருக்குது. இங்கே வந்து நமக்கு எல்லாமே கொடுத்துட்றாங்க. மெனூஸு, அப்புறம் ஃபுட் மெனு இருக்குது. ஐபிஎல் ஸ்பெஷல் மெனுவா என்னன்னு தெரியல. இது பாரோட மெனு. இது அப்புறம் இங்கே டெலிஃபோன் கொடுத்துருக்காங்க. சைடில் இங்கே 2 லைட் கொடுத்துருக்காங்க. அடிஷ்னல் பில்லோஸ் 2 கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து ஒரு 50 இன்ச் டிவி ஒன்று இருக்குங்க. 15 இன்ச் டிவி ப்ளஸ் ரிமோட்டு. இங்கே ஒரு மிரர் ஒன்று கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வந்து இங்கே ஒரு டைனிங் டேபிளும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஆஃபீஸ் டேபிளாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு தனியாக வந்து ஒரு சேரும் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் பக்கத்துலேயே வந்து உங்களுக்கு பவர் பாயிண்ட் இருக்குது, நைட் லேம்ப் இருக்குது. அப்புறமா இங்கே வந்து உங்களுக்கு ஒரு ஃப்ரிட்ஜ் ஒன்று இருக்குங்க. மினி பார் இருக்குது. மினி பாரில் எதுவும் இல்லை. கிளாஸ் இருக்குது. காம்ப்ளிமெண்ட்ரி வாட்டர் பாட்டில் கொடுத்துருக்காங்க. கப்ஸு, கிட்டிலும் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது. இது சுத்தம் பண்ணணும். ப்ளஸ் வந்து உங்களுக்கு டீ பேக்ஸ், காஃபி பேக்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அப்புறம் இங்கே வந்து ஒரு பெரிய லாங் கர்டன் ஒன்று இருக்குங்க. லாங் கர்டன் நல்லா விளக்குனீங்கனாக்கா செம்மையாக இருக்குங்க. ஈவினிங் டைமில் இங்கே உட்காந்துட்டு இந்த வியூவில் நீங்கள் ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு ஒரு காஃபி சாப்பிட்டீங்கனாக்கா உண்மையிலேயே சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து நம்ம ரெஸ்டாரண்ட் போயிட்டு அப்படியே வந்து இங்கே இருக்கிற ஸ்விம்மிங் பூலையும் பார்த்துருவோம். இவ்வளோதாங்க நம்ம ரூம். இங்க ரெஸ்டாரண்ட்டும் பார்ட்டி ஹாலும் கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருக்குங்க. இங்க ஆராமோ அப்படிங்கிற பேர்ல வந்து ரெஸ்டாரண்ட் வந்து வச்சிருக்காங்க. நான் ஹோட்டல் புக் பண்ணும்போது இங்க காம்ப்ளிமெண்டரி பிரேக்ஃபாஸ்டோட புக் பண்ணிட்டாங்க. அதனால எனக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எந்த ஒரு சார்ஜஸும் இங்க கிடையாதுங்க. காலையில பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து இட்லி, பூரி, பொங்கல், கிச்சடின்னு சொல்லிட்டு எல்லாமே நார்மல் சவுத் இந்தியன் ஃபுட்ஸ் வந்து இருந்ததுங்க. இது கூடவே பிரெட்ஸ் வச்சிருந்தாங்க, ஃப்ரூட்ஸ் வச்சிருந்தாங்க, ஃப்ரெஷ் ஜூசஸ் கூட வச்சிருந்தாங்க. நார்த் இந்தியன் ஃபுட்ஸ் வந்து இங்க மேக்ஸிமம் கிடையாதுங்க. பட் நீங்க கேட்டீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு வந்து அவங்க குக் பண்ணி கொடுக்குறாங்க. இங்க சீட்டிங்ஸ் ப்ராப்பரா நல்ல குஷனோட சூப்பரா வந்து பண்ணியிருந்தாங்க. நல்ல ஒரு வியூ பாயிண்ட் இருக்கு. பிளசண்டா உட்கார்ந்து சாப்பிடுற அளவுக்கு நல்லா இருந்துச்சு. இதை முடிச்சுட்டு நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்தோம்னாக்கா ரைட் சைடுல இருக்க பில்டிங் பக்கத்துல வந்து பூல் இருக்குங்க. இந்த பூல்ல மார்னிங் 8 o'clockல இருந்து ஈவினிங் 6 o'clock வரைக்கும் தாங்க அலோ பண்றாங்க. இங்க நீங்க வரும்போதே டவல்ஸ் எடுத்துட்டு வந்துடணும்.
அதுக்கப்புறமா இங்க நீங்க பாத் எடுத்துட்டு தான் பூல்ல வந்து குளிக்கணும்னு சொல்லிட்டு ரூல்ஸ் புக்ல வந்து போட்டிருக்காங்க. இங்க கிட்ஸுக்கு வந்து 2 ஃபீட்ல ஒரு சின்ன பூலும், பெரியவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4ல இருந்து 5 ஃபீட் வரைக்கும் போற அளவுக்கு ஒரு பெரிய பூலும் வந்து குடுத்துருக்காங்கங்க. இந்த பூல் வந்து நைட் வியூல செம்மையா இருக்குங்க. ஆனா நைட் வந்து இங்க அலோவ்ட் இல்லைங்க. சேஃப்டி ரிக்வயர்மென்ட்ஸ்க்காக. ஆனா மார்னிங் வந்து 8:00லேருந்து 7:00 வரைக்கும் நம்ம பூல் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இங்க வந்து சேர்ஸும் கூட இருக்குங்க. நீங்க வந்து பாத் எடுத்துட்டு நீங்க அந்த சேர்ஸ்ல கூட வந்து படுத்துக்கலாம். இங்க வந்து இப்ப எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க. ஏன்னாக்கா நைட்டு மழை பெஞ்சனால அத எல்லாத்தையும் அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க. பாத்ரூம் இருக்குது, வேணா நம்ம ட்ரெஸ் சேஞ்ச் கூட பண்ணிக்கலாம். ஷவர் ரூம் கூட இருக்குது. இங்கே ஒரு லாங் மிரரோட வந்து வாஷ் பேஷன் கொடுத்துருக்காங்க. இதுதாங்க பூல், அவ்வளோதாங்க. சரிங்க. இந்த ஹோட்டல்ல ஸ்டே பண்றதுக்கு எவ்வளோ காஸ்ட் நம்ம பே பண்ணோம்னு பார்த்தீங்கன்னாக்கா, நான் ஒரு ரூம்க்கு வந்து ரூ. 5,300 பே பண்ணியிருந்தேங்க. வித் பிரேக்ஃபாஸ்ட்டோட. இது ஒர்த்தான்னு கேட்டீங்கன்னாக்கா, கொஞ்சம் அதிகன்ற மாரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. பட் இட்ஸ் ஓகே, ஃபைன் அப்படின்ற மாரி தான் எனக்கு தோணுச்சு. நான் ஸ்டே பண்ணது வீக்கெண்ட்ல ஸ்டே பண்ணியிருந்தேங்க. அதனால தான் இந்த காஸ்ட்டு. இதே சப்போஸ் வந்து நான் வீக் டேஸ்ல ஸ்டே பண்ணியிருந்தேனாக்கா, இத விட எனக்கு கம்மியா கிடைச்சிருக்குங்க. சரிங்க, இந்த வீடியோல நான் எல்லாத்தையும் கவர் பண்றேன்னு நான் நம்புறேன். ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தாக்கா நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க. நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். இந்த வீடியோவுக்கு நீ ஒரு லைக்க போட்டு உங்க ஃபிரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணிட்டுருங்க. அப்படியே நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ்லாம் ஆட்டோமேட்டிக்கா உங்கள வந்து சேரும். நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். அது வரைக்கும் தேங்க் யூ. பாய்.